இயேசு கிறிஸ்து மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. அதுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் அனைவரும் வந்து சோத்திர பாடப்படி அழைக்கிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது
மகா ஆழமானவைகள். நீதிமான் மலையைப் போல் செறிந்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளக்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வாசகமே வேதமான வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் 32 ஆண்டுகள் பணி நிறைவு பாராட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்க ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்று முதலாவதாக பேரலை ஐயா கத்திட்டு ஐயா அவர்கள் வசந்தகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை பள்ளியின் சார்பாக தாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து மாணவ மாணவிகள் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்கிறேன். நம் பள்ளியின் தாளர் ஐயா அவர்களை அனைத்து ஆசிரியர்கள், பிற பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், முதல்வர் அவர்களின் சார்பாக வருகிறவர்களை வரவேற்கிறேன். இவ்விழாவின் கதாநாயகியாக வீட்டிற்கும் முதல்வர் அவர்களை பள்ளியின் சார்பாக நிர்வாகி மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்கிறோம். தேவா மனவளர்ச்சி குறைந்த பள்ளியின் நிர்வாகி ஜோசப் சார் அவர்களை அன்புடன் வருகிறவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக அன்பின் இல்லத்தில் சோசியல் ஆர்கெஸ்ட்ரா அவர்களே அன்புடன் வருகிறவர்களை வரவேற்கிறேன். புதிய அண்ணாள் சிறப்பு பள்ளி முதல்வர் சுசிலா சிஸ்டர் அவர்களே அன்புடன் வருகிறவர்களை வரவேற்கிறேன். வந்திருக்க உறவினர்கள், டீச்சர் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்க உறவினர்கள், உற்சாக அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்கிறேன். பெற்றோராகிய உங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பிற பணியாளர்கள், அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக தாளர், முதல்வர், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருகிறவர்களை வரவேற்கிறேன். இப்பொழுது இவ்விழாவின் சிறப்பு செய்தது முதலாவதாக ஈடு இணைய நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு பணிவான வாழ்த்துவதை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். இந்த நிறுவனத்தினுடைய முதல்வராக கடந்த 10 ஆண்டுகள் அந்த பணியிலிருந்து அவருடைய வயது முதிர்வின் காரணமாக பணி நிறைவு பெறுகின்ற நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் திருமதி திலகவதி ஐயா அம்மா அவருடைய இந்த வாழ்த்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் நிறுவனத்தின் சார்பாக வருகிறவருக்கு என வரவேற்கிறோம். இந்த நிறுவனத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் நம் மத்தியிலே கலந்து கொண்டு இன்று தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வசந்தகுமார் ஐயா அவர்களை நிறுவனத்தின் சார்பாக வருகிறவருக்கு வரவேற்று இந்த போராட்டத்தை நாம் அறிவித்துக் கொள்கிறோம். இன்று பணி நிறைவு பாராட்டு பெறுகின்ற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் திலகவதி அம்மா அவர்கள் நிறுவனத்தின் சார்பாக வருகிற நாம் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் சார்பாக பணி நிறைவு பெறுகின்ற முதல்வர் அவர்களுக்கு திரு எஸ் செல்வம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறார். என்றும் அவருடைய வாழ்க்கை மனம் வீசு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நிறுவனத்தின் சார்பாக சந்தன மாலையினை அறிவித்து பாராட்டுகிறோம். செல்வி ஏ சுமதி ஆசிரியர் அவர்கள்
பரமேஸ்வரி ஆசிரியர் அவர்கள் சந்தனமாலை அளிப்பார்கள். முதல்வரோடு இணைந்து கரம் கோர்த்து நல்ல பணி செய்த நம்முடைய ஆசிரியர் அலுவலக பெருமக்கள் அவருடைய அன்பிற்கு அடையாளமாக இப்பொழுது முதல்வர் அவர்களுக்கு மோதிரத்தை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள் திருமதி மாணிக்க ஜோதி ஆசிரியர் அவர்கள். முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக ஒரு ஷீல்டை நாம் வழங்கி நாம் பாராட்டுகிறோம். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பிஷப் சார்ஜர் நுண்ணறிவு குறைவுடையோர் சிறப்பு பள்ளி பாளையங்கோட்டை மற்றும் 14 வயதுக்கு மேற்பட்ட நுண்ணறிவு குறைவுடையோர் ஆண்களுக்கான தொழிற்பயிற்சி இல்லம் நகரமாழ்புரம், பெண்களுக்கான தொழிற்பயிற்சி இல்லம் பாளையங்கோட்டை, அங்கீகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகம் சென்னை 5. பணி நிறைவு பாராட்டு விழா நாள் 27/5/2026. சிறப்பு குழந்தைகள் மத்தியில் 32 ஆண்டுகள் பணியாற்றியுள்ள ஆசிரியை அவர்களை வாழ்த்துகிறோம். ஆசிரியை திருமதி சி. திலகவதி M.Com B.Ed DSc முதல்வர் அவர்கள். அன்புடன் வழங்கும் தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர் மாணவியர். நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு.
வாழ்த்து பாடினாங்க. நன்றி. அடுத்தபடியாக ஐயா அவர்கள் டீச்சரை வாழ்த்து பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இந்த நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷ ஆசீர்வாதம் அவருடைய பரிபூர்ணமான கிருபை அனைவரையும் தாங்கி இந்த மகிழ்ச்சியான நாளிலே அருமையான இந்த நாளிலே ஓய்வு பெறுகின்ற டீச்சரை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி சொல்றாங்க, மன வளர்ச்சி பிள்ளைகள் மத்தியிலே 32 ஆண்டு கால ஒரு நீண்ட சேவை. சாதாரண மற்றவர்கள் நம்முடைய இன்ட்ராக்ஷன் வேற, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்நிலை அவரோடு இன்ட்ராக்ட் பண்ணி ஊழியம் செய்வது 32 ஆண்டு காலம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2 ஆண்டு காலம் வாழ்நாளுக்காக ஒரு 20 ஆண்டு காலம் ஆசிரியர், ஒரு 10 வருஷம் முதல்வர் முதல்மான சேவை செய்திருக்காங்க. கர்த்தர் அந்த டீச்சரையும் சாரையும் அந்த மகனையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஏன் ஆயுசோடு உலகத்தில் வாழ ஆண்டவர் அவர்களுக்கு துணை புரிவாராக. 92ஆம் சங்கீதத்தை வாசித்தாங்க. முதிர் வயதிலும் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். 92ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனம். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். 30 ஆண்டு கால ஆசிரியர் பணியுடைய 30 ஆண்டு இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் நீங்க வேலை செய்றீங்களோ அத்தனை வருஷம் பென்ஷன் வாங்கணும்னு சொல்லுவோம். 30 ஆண்டு காலம் வந்து 30 வருஷம் நீங்க ஆசிரியராக பணி செய்றீங்க, 30 வருஷம் பென்ஷன் வாங்கணும். 30 ஆண்டு காலம் பென்ஷன் வாங்கி 90 வயது வரைக்கும் இருக்கணும். நீங்க போட்டு நான் வாழ்த்து ஆசிரியர் ஒரு 4 மூணாவது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதான் ஆமா, டீச்சர்ஸ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சில நல்லா 90, 95, 98 இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். நீங்க அப்படி இருக்கக்கூடாது, 90 அடிக்கணும். சரியா? ஆமா, 90 நாட் அவுட் அடிக்கணும். 4 ஊனா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. முதலாவது உணவு, உணவு சாப்பாடு விஷயத்தை கொஞ்சம் கட்டுப்பாடு, அது கரெக்டாக இருக்கு. இரண்டாவது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமா நடக்கணும். நான் அந்த கொரோனா வந்து வீட்டில் ஒரே நாள் 6 பேர் வச்சது. காரில் போயிட்டு ஏசி காரில் போயிட்டு தான் 6 பேர் ஒரே நாள். இந்த உடற்பயிற்சி ஆரம்பிச்சுட்டோம். 6 வருஷமா தங்களோட ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்கள் வீட்டமாக நடக்கணும். ஆஸ்பத்திரி வரைக்குமே போகல. 6 வருஷம் ஆஸ்பத்திரி கிடையாது. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போகவே இல்லை. உடற்பயிற்சி வச்சுக்கோங்க. உணவு உறக்கம், அது ரொம்ப முக்கியம். உறக்கம் ஒரு குறைஞ்சபட்ச 7 மணி நேரம். குறைஞ்சபட்ச 7 மணி நேரம் என்ன செய்யணும்? அவன் மகன் இருக்கா பாப்பா பிளஸ் அம்மா டெய்லி ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். அது நீ பொறுப்பு தான். என்ன டெய்லி ஒரு 7 மணி நேரம் நம்ம தூங்கணும். என்ன மாற்ற மணி நேரம். சரியா? உணவு முதல்ல கட்டுப்பாட்டோட இருக்கணும். உடற்பயிற்சி டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. 3வது உறக்கம், டெய்லி ஒரு 7 மணி நேரம் தான் தூங்கணும். ஒருவேளை நைட்ல 7 மணி நேரம் நம்ம தூக்கம் வராது. அது வந்து 6 மணி நேரம் தூங்கிடுவாங்க. பக்கத்தில் ஒரு 1 மணி நேரம், 6 + 1 அது 5 + 2 டோட்டலாக 7 மணி நேரம். கடைசியாக உறவு. உறவு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற 3 சரியா இருக்குது, உறவுல மாட்டிட்டு வைங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். உறவு. அதனால ஆண்டவர் சொன்னார், கடவுளை நேசி பிறனை நேசி. உறவு சொந்தக்காரங்க, நீங்க வசிக்கின்ற பகுதியில் குடியிருக்கிற மக்கள், வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க, சரியா? வருங்காலத்துல மருமகன் வீட்டார், திருமணமானவர் மருமகன் வீட்டார், அப்படி பல்வேறு சூழ்நிலையில உங்களை என்ன செய்யணும்? உறவுகள், நிறைய உறவுகள் வரும் சபையில, சமுதாயத்துல. உறவுகள்ல பிரச்சனை வச்சுருந்தீங்க, உள்ளத்தை பாதிச்சு உடலை பாதிக்கிறாங்க. சிலருக்கு இதுல நல்லா இருக்கும், உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் நல்லா வச்சுக்கிடுவாங்க. உறவுகள் மாட்டிட்டு வைங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அவ்வளோ கொலாப்ஸ் ஆகிட்டு அதையே நடந்துட்டு செய்யும். உறவு சரியா வச்சுக்க, மன்னிச்சிட வேண்டியது வழி கிடையாது. யார் என்ன மன்னிச்சு கனிவோட நம்ம வாழ்க்கை. ஈகோவுக்கு பேரே கூடாது. ஈகோ போயிட்டு வைங்க பெரிய ஆபத்து.
நீங்க வந்துடவே கூடாது. வந்த பிறகு எல்லா பெரியாரும் வந்துடும். அதனால நீங்க அன்போடு பிள்ளைகிட்ட நீங்க டீல் பண்றது உங்ககிட்ட இயல்பாகவே வந்துடும். அந்த நேச்சர் கனிவோடு இல்லையா, அந்த பிள்ளைகிட்ட கனிவோடு பேசி அன்போடு பழகுறது இயல்பாகவே உங்களுக்கு கடவுள் ஒரு 9 பெரிய ட்ரைனிங் கொடுத்தாரு ஆண்டவர். அது நீங்க நல்ல உறவை நீங்க பெறுங்க. சோதரன் மகளை கூட்டு வந்தாங்க, அப்படியே கண்ணை நீர் துடிச்சிட்டு அதனால் மகளை கூட்டி வந்து அதை உட்கார வச்ச உடனே இந்த கண்ணில் அப்படியே லேச கண்ணீர் கசிச்சு. அதாவது பெரும்பாலும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற பெற்றோரை உண்மையை நான் வாழ்ந்தேன். அதான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்று நீ வளர்க்குறீங்களே கால் கொடுத்து முடியும். ஒரு பெரிய விஷயம். பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகளை வளர்த்துக்கலாம், சாதாரணமான பிள்ளைகளை வளர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட பாதிப்பு, இவ்வளவு பெரிய பாதிப்புல இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோரை ரொம்ப கனப்படுத்துங்க. ஆண்டவருடைய நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். காய்ச்சி போட்டு நீங்கள் உலகத்தில் வாழ வாழ்த்துக்கிறேன். ஒரு டீச்சர்ஸ் நீங்கள் பொறுமையோடு பிள்ளைகளை நீங்கள் பராமரிச்சுக்கீங்க. எல்லாரும் என்னோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். டீச்சருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். 30 வருஷம் ஆசிரியர் பண்ணி 2 வருஷம் 32 ஆண்டு காலம் பிள்ளைகளோடு அந்த வாழ்க்கை அமைச்சிருக்காங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வாராக. டீச்சர் 19 ஆண்டோட பேரணும். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பக்குவமா இருப்பார்கள். இந்த சங்கீத கால வாக்குத்தத்தை உங்களோட வாழ்க்கை பெறுகின்றோம். வருங்கால நன்மைகளை பெற்று நாமத்தை பயன்படும். தொடர்ந்து மக்கள் ஓடி ரிட்டையர்டான எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நினைக்கிறாங்க. நான் ரிட்டையர்டான் கதைகளோட மனிதன் மனிதன் சார் ரிட்டையர்டா 2 வருஷம் ஆயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓய்வுகளே கிடையவே கிடையாது. அதான் எனக்கு எங்களோட ஒரு பாக்கு உயிருள்ள வரை ஊழியம். என்னது உயிருள்ள வரை ஊழியம். அதனால ஆண்டவர் சோதனை பார்த்து தேவையும் அதை பண்ணிக்கிறேன். எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோம் பொடியும் செய்ய ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்தபடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக நம்ம பள்ளியின் தாளர் ஐயா வாழ்த்துறை வழங்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாழ்த்துறை வழங்கிய பணி நிறைவு பெறுகின்ற முதல்வர் அவர்களை ஆசீர்வதிக்க வருகை தந்திருக்கக்கூடிய வசந்தகுமார் ஐயா அவர்களை நிறுவனத்தின் சார்பாக மீண்டுமாக வரவேற்கிறோம். இன்று விழா நாயகியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களையும் அவருடைய உற்றார் உறவினர்கள், குறிப்பாக அவருடைய சகோதரிகள், அவருடைய அன்பு மகள், இன்னும் நம்முடைய நிறுவனத்தினுடைய பிள்ளைகள், அன்பு குழந்தைகள், அவருடைய பெற்றோர், அவருடைய உறவினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவர்களோடு முதல்வர் அவர்களை வாழ்த்துவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய நிறுவன முதல்வர்கள், பொறுப்பாளர்கள், குறிப்பாக ஆன்ஸ்டானம் சிஸ்டர், 3 அடைப்பு மனவளர்ச்சி குறைந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், இன்னும் அனைத்து பெருமக்களையும் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பணி நிறைவு பெறுகின்ற திருமதி திலகவதி ஆசிரியர் அவர்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இது நம்முடைய திருமண்டலமானது 200வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது அதனுடைய சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பள்ளி, ஒரு தூர தரிசனத்தோடு அப்போது ஆரம்பித்தார்கள். அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே அதிகமாக நம்முடைய நார்மல் ஸ்கூல்ஸ் இந்த 200வது ஆண்டு விழா நடத்தும் போது அப்பொழுதுதான் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாம் புதியதாக துளிர்விட்டு கொண்டு இருந்த நாட்கள். அந்த சமயத்தில் நிறைய பேர், அநேக நிர்வாகங்கள், இன்னும் இண்டிவிஜுவல், அவங்க எல்லாருமே அப்போதான் அவங்களுடைய கல்வி பணியினை ஆரம்பித்தார்கள். குறிப்பாக நம்முடைய ரோஸ்மேரி போன்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் அப்பொழுதுதான் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நம்முடைய
மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இந்த ஒரு சிறப்பு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று அப்பொழுது திருமண்டலத்தின் பேராயராக இருந்த மரியாதைக்குரிய டேனியல் ஆபிரகாம் ஐயர் அவர்கள் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட மூத்த குருமார் அவருடைய தரிசனத்தினால் உண்டானதுதான் இந்த பணி. அதுல ஏற்கனவே 3 தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் பொறுப்பாக நமக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்ப கடந்த 10 ஆண்டு நம்முடைய தினவரி டீச்சர் அவர்கள் இன்று அவருடைய 10 ஆண்டு முதல்வர் பொறுப்பில் இருந்து அவர்கள் பணி நிறைவு பெறுகிறார்கள். அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த நிறுவனத்துடைய தாளாளராக கடந்த 5 ஆண்டுகள் நான் அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறேன். அவருடைய சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் உண்டு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் கூட அத்தனை பலவீனத்தின் மத்தியிலும் நிறுவனத்திற்காக முழு மூச்சாக செயல்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள். குறிப்பாக அந்த கக்கரமான் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நாங்கள் பொறுப்பெடுத்த அந்த சமயத்தில் அதனுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த ஆண்டிலே நான் முதலாக தாளாளராக வந்தபோது ராஜா கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் அவர்கள் கேட்சினர் இருந்தாங்க. அந்த கிறிஸ்துமஸ் டைமில் அவர்கள் போய் தொழுது என்னோட பேசிய காரியம், ஆனால் தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல விடுதியை கட்டி கொடுங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய உடைய ஹாஸ்பிட்டல் ஷீட் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. மழை காலங்களில் என்ன நடக்குங்கிறது தெரியல. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், கிறிஸ்துமஸ் கிஃப்ட்லாம் கொண்டு வந்தோம், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒரு அந்த வருஷத்துல ஒரு நாள் இரவு சரியான மழை. அந்த மழையில நிம்மதியாக வீட்டு தூங்க முடியல. ஏன்னா 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ, ஒருவேளை அந்த ஷீட்டோடைய அதனோட ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரியாது. உள்ள விழுந்தா 40 பிள்ளைகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுல யோசித்து கொண்டே இருந்தோம். அப்போ புதுசாக சேஃபா ஒரு ஆசை கட்டணும் போது ஒரு எஸ்டிமேட் கேட்டோம். 37 lakhs 37 லட்சம் அது கட்டினா அந்த பிள்ளைகளுக்கு ஓரளவு செய்யலாம்னு எஸ்டிமேட் கொடுத்தாரு. ஆனால் இங்கே நம்முடைய கையில் இருந்து ஆசிரியர்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். 37 லட்சம் எப்படி கட்டுவது என்று இருக்கும்போது ஒரு நாள் முதல்வரோடு பேசிக்கிறோம். டீச்சர் எப்படியாவது நம்ம என்ன செய்வோம், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் நம்ம எடுத்து வைப்போம், கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டோம். அன்றைக்கே அவர்கள் பேசினாங்க. அவரோட தொடர்பு கொண்ட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபேர்லாம் ஐயா அவர்கள் 10 lakhs நான் அனுப்பி விடுகிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணாங்க. அதை வைத்துக்கொண்டு ஆரம்பித்தோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பலரை சந்தித்து பார்த்து அது மாணவர்களுக்கு நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட்டது. அதில் அவர்கள் அவரோடு இணைந்து செயல்பட்ட நம்முடைய செல்வம், இது மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவருடைய முயற்சி ரொம்ப பெருசு. நிறைய பேர் போய் பார்த்து அவரை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிதியை திரட்டி அந்த பிள்ளைகளை இன்னைக்கு சேஃபாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பல வளர்ச்சி பணிகள் அங்கு செய்யப்பட்டது. அதற்கு அவருடைய முயற்சி அயரான உழைப்பு. அவளை பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இன்றைய காலத்தில் எல்லாருமே இந்த மெட்டீரியல் மைண்ட், காசு காசு எங்கேயாவது காசு கிடைக்கா அப்படிங்கிற நிலையில் நான் அவளை பொறுத்தவரையில் அவருடைய பியோர் இந்த ஃபைனான்ஸ் மேட்டர் கையில் எது பைசாவோ ஆனாலும் மதிக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, கரெக்டாக செய்வாங்க. நேர்த்தியாக அவருடைய வேலையை கணக்கில் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் அங்கே நிறைய பணி செய்யிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேலான செலவில் பல வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார். அவருடைய சரீரத்தினுடைய தொலைவின் பகுதியில் அவருடைய செய்யும் பணி நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அவங்க சார் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க பாப்பா பிரஸ் சென்னையில் இருக்கிறாங்க. இங்கே அவர்களும் கூட அவருடைய வயதான மாமனார் இருக்கிறாங்க. அப்பப்போ திடீர்னு கேட்டோம்னா, சார் இன்னைக்கு மாமாக்கள் கொடுத்தாங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இப்படி பல நிலைகளையும் நிறுவனத்திற்காக ஓடி டீச்சர் எங்கே இருக்கீங்க சார், நான் சென்னையில் சாரை போய் பார்த்து கொண்டதா போனேன், அவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்படி பல கஷ்டங்கள் வருது. ஆனால் அதன் மத்தியிலும் இந்த பிள்ளைகளுக்காக அயராது உழைத்தவர்கள் இன்னைக்கு செய்கிறாங்க, பணிகளை இருக்கிறாங்க.
ஆனால் அவர்களை நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நாம் பாராட்டுகிறோம். ஐயா சொன்னாங்க, ஓய்வு என்பது செய்யாது கிடையாது, தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யலாம், பணி செய்யலாம் என்று சொன்னார்கள். அதுபோல இன்னும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். அதோடு கூட அவர்கள் நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து செல்கின்ற ஒரு நல்ல மனம் உள்ளவர். சில நேரங்களில் சில இஷ்யூஸ் வரும்போது நம்மளை அறியாமலே நம்ம என்ன செய்வோம், கோவப்படுவோம். அப்போ அமைதியாயிருவாங்க. ஆனால் அடுத்த நேரத்தில் மீண்டுமாக பழைய நிலையை என்ன செய்வார்கள், வந்து விடுவார்கள். அவருடைய டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே அவரை பார்க்கும்போது சில நேரங்களில் அப்படி இல்லாமல் 2 பேர் டீச்சர்ஸும் பிரின்சிபலும் மோதி அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கும். ஆனால் மறுநாள் வந்து எதுவுமே இருக்காது. ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நிர்வாக திறமை படைத்தவர். அவர்களை மனதார நாம் என்ன செய்கிறோம், பாராட்டுகிறோம். இன்னும் அவருடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். குறிப்பாக அவர்களுடைய அவர்கள் நம்முடைய ஓட்டர்ஸும் ஷிஃப்ட் பண்ணி அவருடைய சொந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். அதே சென்னை செல்வார்கள் என்று நம்புகிறோம். அவங்க உங்களோட இருக்கக்கூடிய அவருடைய மாமா அவங்க அப்போ 92 இயர்ஸ் ஓல்டு. அதனால் வயதானவர்களை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனால் மனம் போனாலும் டீச்சர் செய்வான். இன்னும் அவருடைய ஆயுசு காலம் பரியந்தம் டீச்சருடைய பராமரிப்பு அவர்கள் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதோடு அவருடைய சென்னையில் தொழில் புரிகிறார்கள். அவருடைய நிறைய சரீரத்தில் வீக்கானவங்க தான். அவர்களுக்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கைது செய்கிற பணியில நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வாங்க சேலரியை விட இதோட பென்ஷன் அதிகமாக அந்த அளவுக்கு அரசாங்கம் எங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் வச்சுருந்தாங்க. கடைசியாக அவங்க லாஸ்ட் பே ட்ரான் இப்போ நம்ம பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள ஸ்கீம். ஆனால் டீச்சர் இத்தனை வருஷம் 32 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பென்ஷன் ஸ்கீம்லேருந்து பார்க்கும்போது இப்போ வாங்குற சேலரியோட பல மடங்கு குறைத்து வாங்கக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அதன் மத்தியிலும் அவருடைய அந்த சிபிஎஸ் அந்த பட்டங்களை ஒரு நாங்கள் பாருங்க. அதில் கொண்டும் கர்த்தர் அவர்களை இன்னும் என்ன செய்ய வேண்டும், ஃபினான்ஷியலாக உயர்த்த வேண்டும். குறிப்பாக அவருடைய மகளுக்காக நாம் எல்லாரும் அவருடைய ஜெபத்தில் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அவர்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் முழுமையான ஒரு டாக்டரல் டிகிரி வாங்கி அவருடைய நல்ல பணி கிடைக்கவும் வருங்கால திட்டங்களில் அவர் ஆசீர்வதிக்கப்படவும் நாம் என்ன செய்ய வேண்டிக்கொள்வோம். கட்டாயமாக இந்த அன்போடு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய டீச்சர் எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநாளையும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போது காலாளர் ஐயா டீச்சருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்ததாக புனித அன்னாள் மனவளர்ச்சி குறைந்தோர் பள்ளியின் முதல்வர் சுசிலா சிஸ்டர் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். அன்புடன் அழைக்கிறேன். பரிசு வழங்கி அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு குறுகிய காலம்தான் நான் ஆசிரியரோடு பழைய ஓராண்டு காலம். இந்த ஓராண்டு காலத்திலே இந்த திருநெல்வேலியிலே நான் வந்து புதிதாக வந்த அடுத்த நாளே சந்தித்த முதல் ஆசிரியை அவர்கள்தான். அந்த விதத்தில் அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு எல்லா விதத்திலையுமே நிர்வாகத்தில் ஏதாவது கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றாலும் சரி, விளையாட்டு போட்டிகளை பற்றி பேசுவது என்றாலும் சரி, மற்ற அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈவன் அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் கூட எல்லாத்திலையுமே என்னை ஒரு குடும்ப உறுப்பினராக என்னை அவர்கள் நினைத்து கொண்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அத்தகைய விதத்திலே அவர்கள் இவ்வளவு விரைவாக ரிட்டையர்ட் ஆகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 2 மாசத்துல நான்
வாழ்த்துரை வழங்கி பரிசு வழங்கிய சிஸ்டர் ஸ்டாஃபுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக தேவா மனவளர்ச்சி கொரிடோர் பள்ளி நிர்வாகி ஜோசப் சார் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இங்க உள்ள ஆள் 81 முதல்ல ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நான் தான் முதல் பாடல். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஆனால் பிஸ்லா டீச்சரும் கூட இருந்தாங்க. பிஸ்லா பொன்ராஜும் நானும் தான் இந்த டயசிஷன் மூலமாக தான் சென்னையில் பாலவிகாரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்த ஹோம் ஆரம்பித்தோம். 81 குவாலிஃபைடு 82 ஆரம்பித்தோம். 83 அடைச்சுக்காக அப்போ அடைச்சுக்கு இப்போ தானே நம்ம டகமாளத்துக்கு ஆரம்பிக்கணும். அப்போ கிடையாது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம். 20 வயசு மேற்பட்டவங்க நான் இப்போ எங்கிட்ட எங்கள் ஹோமில் தேவா ஹோமில் கிட்டத்தட்ட 73 வயசு பாக்கிட்டாதான் இருக்காங்க. ஆமாம், அதனால நானும் உங்களில் ஒருவர், என்னுடைய மனைவியும் உங்களில் ஒருவர். ஏன்னா அவளும் இங்கே அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். ஆமாம், நாங்கள் 2 லவ் மேரேஜ். ஆமாம் ஆமாம் 20 வயசு வாலிப பையனுக்கு அவள் வாலிப பிள்ளையா இருக்கும்போது காய்ச்சிட்டையிலே வெளியிட்டுருவாங்க. காய்ச்சிட்டை கலத்தி காய்ச்சிட்டையும் அலசி கொடுத்து கழுவி ட்ரெஸ் பண்ணி விடுவாள். அதில் தான் நான் மயங்கிட்டேன். இங்கே உங்களில் ஒருத்தி அவள் என்னுடைய மனைவி. இப்போ என் கூட இல்லை, அவள் இறந்துட்டா. அவங்க பேரில் தான் தேவா பாக்கியம், அந்த அம்மா பேர் தேவாங்கிற பேர். என்னுடைய ஒய்ஃப் பேரில் தான் இந்த ஹோம் ஆரம்பிச்சு இன்னைக்கும் கிட்டத்தட்ட நான் 80 அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேங்க. 46 வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய இந்த ஃபீல்டு. இதே பிஷப் ஸ்டார்ஜென்ட்ல தான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் 77. அதனால இந்த வளாகத்திலேயே டீச்சர் ட்ரைனிங்கும் படித்து இங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை பெருமையாக சொல்லிக்கிட்டே விரும்புகிறேன். நான் இந்த ஸ்பெஷல் ஸ்கூலை விட்டு நான் வெளியே தனியாக ஆரம்பிச்சு ஆனாலும் இங்கே வரும்போதெல்லாம் அண்ணன் அண்ணன்னு பாசமாக கூப்பிடுவாங்க. அப்போ பிரின்ஸ்பாலாக இல்லை, அப்போ ஜெயக்குடி சந்திரமோகன் அண்ணன் இருந்தாங்க. அவங்களும் நானும் பிரத்யேக ஒன்றா வேலை பார்த்தோம். ஜெயக்குடி சந்திரமோகனும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் பிஷப் ஸ்டார்ஜென்டோட எனக்கு உண்டு. தங்கச்சியை வாழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ரொம்ப நன்றி ஐயா. 90 நாங்கள் கூட கொஞ்சம் போடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சார் அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக அவங்க சொன்னாங்க நம்மளில் ஒருவராக இருந்தோம் சொன்னாங்க. நம்முடைய வேலை வாய்ப்புகளை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டுமாக ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்னை ஜோதி முதல்வர் திரு செல்வம் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பரிசு பெற்றது பெயருக்கு ஏற்றது போல அவர்களுடைய வாழ்க்கை திலகவதி. திலகம் என்றால் நம்ம நெற்றியில் வைப்பது ரூபவதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பெயர். நம்ம வேதத்துல ரூபவதியே அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரூபவதி உள்ளத்தில் மிக சிறந்த ரூபவதி. நான் என்னுடைய ஃபீல்ட் டைம்ல இருந்தே அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் அன்னை ஜோதின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் வச்சிருக்கிறோம். சகோதரியோடு கூட அலுவலக சார்ந்த இங்கே நடக்கிற சார்ந்த எல்லா விஷயங்களும் என்னோட கூட பகிர்ந்துக்குவாங்க. அவங்களுடைய பணியை ஒரு சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட நான் ஒரு சான்றிதழ் கொடுக்குறேன். நான் இவங்களை
அவங்களுடைய உடல் சுகவீனத்தில கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான கேம்ப்ல வந்து கால் வலி பயங்கர வலியா இருக்கும். அப்படியே காலெல்லாம் ரொம்ப நீட்டிட்டு அப்படி உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு காலை சர்வீஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு மாவட்டம் தென்காசி வரை பறந்து விரிந்திருந்த காலகட்டம். அந்த வேளையிலும் கூட தன்னுடைய சுகவீனத்தை பொருட்படுத்தாமல் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மிக நல்ல ரூபமாகிய வழி. அதான் நம்ம அந்த பேருக்கு ஏற்ற அந்த இது வரணும்னா எல்லாருக்கும் அது அமையாது. சாலமோன்னு பேர் வச்சாங்க, ஆனா கடைசி கீழே விழுந்துட்டார். பட் ரூபவதின்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு உயர்ந்த ஒரு இடத்துல அவருடைய செயல்பாடுகள் மிக திறமையாக மிக நல்ல. இங்க உங்க பிள்ளைங்களை எல்லாரையும் பார்த்துட்டு நான் பார்த்தேன். அரிசி இல்லைன்னா அவ்வளோ வேதனைப்படுவாங்க. நல்ல அரிசி கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்தாலுமே அந்த பெற்றோர்கள் இடத்திலே அன்பான ஒரு உரையாடல். மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளை தானே அப்படி நல்லா இருக்கிறது கிடையாது. ரொம்ப அருமையா அந்த பேருக்கு ஏற்ப வாழ்ந்த என்னுடைய அருமை சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அவர்களுடைய பணி தொடர வேண்டும். அவன் 100 வயசு சொன்னாங்க இல்லையா, நான் சொல்றேன் தொடர்ந்து தன்னுடைய பணியை இது செய்வதுங்கிறது நிறைய பேர்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு பேர் தான் இருக்க எண்ணி பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் 60,000 பேர் இருக்காங்க நம்ம இந்த 2 மாவட்டத்திலே. ஆனா சொற்ப நபர்கள் தான் அந்த மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பதற்கு தன்னை ஒப்புப்படுத்திருக்கிறார். அவருடைய அந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த எளிய பாராட்டுதலை நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அன்பாக வாழ்த்து வழங்கிய செல்வம் சார் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு உறவினராக தன் மகள் அன்பு மகள் பிரசி அவர்கள் தாயை வாழ்த்தி பேசுவார். எல்லாரும் அம்மாவுக்காக நிறைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி. அம்மாக்காக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ. நான் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளைல நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் வளர்றேன். அம்மாவோட 32 இயர்ஸ் சர்வீஸில் ஒரு 3 இயர்ஸ் மைனஸ் பண்ணதுக்கு போக மிச்சம் ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருந்திருக்கேன். அப்போலேருந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதுலேருந்து என்னை பாப்பான்னு கூப்பிட்டவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் என்னை பாப்பான்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் சென்னை போயிட்டு எப்போ வந்தாலும் பாப்பா வீட்டுக்கு வந்துருக்காளா, பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே கேட்பாங்க. அந்த அன்புக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் வீக் தான். எல்லாரும் வந்து வெக்கேஷன் டைமில் ட்ரிப்புக்கு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வெக்கேஷன் டைம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எப்போ ஆப்ரேஷன் ஷெட்யூல் பண்ணலாம் தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 1 month 1.5 month அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த டைம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அம்மாவோட 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அம்மாவோட ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் லேட் நைட்டில் எமர்ஜென்சினால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் எப்போதும் இங்கேருந்து சென்னைக்கு திரும்ப போகும்போது இந்திரா கிட்ட தான் சொல்லிட்டு போவேன், அம்மாவை பார்த்துக்கோங்க, தாத்தாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கவே வேண்டாம், இங்கே என்ன இருந்தாலும் அம்மா ஃபோன் எடுக்கலன்னா கூட நான் அவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், அம்மா இங்கே இருக்காங்க, தாத்தா இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களை வந்து ரொம்ப நல்லா இங்கே பார்த்துக்கிட்டு எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் பவுல் வந்து தீமோத்தி கிட்ட சொல்லுவார், நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளையே நிலைத்திருன்னு சொல்லி. அம்மாவுக்கு வந்து எப்போவுமே ஸ்கூல் தான் வந்து பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஊருக்கு லீவுக்கு வந்தாலும் அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் கால் பண்ணி ஒரு 4:30 5 o'clock கால் பண்ணாலும் கரெக்டாக சீட்டில் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டைம் மோஸ்ட்டாக கால் பண்ண மாட்டேன், ஏன்னா எங்கே பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எப்போவுமே அந்த வேலைன்னு வரும்போது அதை பிடிச்சி ரொம்ப கரிசனையோடு இருந்திருக்காங்க. ஸோ அதனால இது வந்து சோகமாக இருக்கிறதோட எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கு. அம்மா இதுக்கப்புறம் ஃப்ரீயாக என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கடவுள் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து சர்வன்ஸாக இருக்கிறதுக்காக அழைச்சிருக்காங்க. ஸோ 32 வருஷம் இந்த பிள்ளைங்களுக்காக எங்கள் அம்மா சர்வெண்ட்டாக அந்த இடத்துல இருந்ததுக்காக டைட்டில்ஸ் நிறைய கொடுத்துருந்துருக்கலாம். வார்டனாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, பிரின்சிபலாக இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் எங்கள் அம்மா அந்த இடத்துல ஒரு சர்வெண்ட்டாக, கடவுளோட சர்வெண்ட்டாக அந்த இடத்துல வச்சதுக்காக நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் அம்மா எப்போதும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, இது வந்து நமக்காக இல்லை, இந்த பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க.
ஸோ அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கவலைகள் இந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்படின்னு கடவுள் சொல்றவங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பலம் கொண்டு திடமனதா இருங்க. எங்க அம்மா வச்சு இந்த இடத்துல பணி செஞ்ச கடவுள் மாறவே மாட்டாங்க. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கடவுளா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால கண்டிப்பா இந்த பிள்ளைங்களை போஷிக்கிறதுக்கு கடவுள் கண்டிப்பா நல்ல உள்ளவங்க இந்த இடத்துல எப்போதுமே வச்சிருப்பாங்க. எங்க அம்மா இங்க வந்து ஒரு சர்வெண்டா இருந்ததுக்காக நான் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இது மாதிரியும் எங்க கூட சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் எங்க மம்மியை மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு எங்க மம்மி மகள், எங்க அத்தை, பெரியம்மா யார் வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, பிள்ளைங்க முதல் கொண்டு. ஸோ எங்க ஃபேமிலி மொத்தத்துக்கும் நீங்க ரொம்ப அன்பா இருந்ததுக்காக நன்றி சொல்றேன். எங்களுக்கு நீங்க ஒரு பிளெஸிங், அதுக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்றேன். அன்பு மகளிர் வாழ்த்துதலை கேட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதாயிட்டோம். சரி, அவர் தாயை போல நம்மளை நேசித்து வாழ்த்திருக்கிறார், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் பின்பதாக பெற்றோர் காதுகளாளர் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஐயாவுக்கும் கரஸ்பாண்டன்ட் ஐயா, அக்கா எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற 3 பேரும் எனக்கு சொன்னதான், தூரத்து உறவினர்கள் தான் எல்லாருமே. அதனால ரொம்ப சந்தோஷம். அக்காவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முதலாவது வந்து அவங்க வந்து கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளை. அது வந்து அது இருந்தால்தான் மற்ற பணியிலலாம் நம்ம தொடர முடியும். காலையில் ஜெபம் பண்ணுறது, ஒவ்வொரு காரியத்தையும் ஜபத்தோடு தொடங்கி ஜபத்தோடு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்க. அவங்களும் அதுக்காக வாழ்ந்து காட்டுனாங்க. அடுத்ததாக சொல்லும்போது அவங்க குடும்ப சூழ்நிலைகள் சிக்கானாலும் சரிதான், அவங்களோட பலவீனம் ரொம்ப பலவீனம் தான். ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து பலவீனமாக இருக்கேன், சிக்கா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னதே கிடையாது. நாங்களும் சொல்லி அக்கா கொஞ்சம் ஒரு நாள் இருக்காங்க, இல்லைப்பா வந்துடலாம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு அவங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்றதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் தான். அவங்க பாப்பா சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பாப்பா சொல்லும்போது சொன்னாங்க, அதே மாதிரி அவங்க எண்ணம், சிந்தனை, செயல்கள் எல்லாமே இந்த பிள்ளை மேம்பாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும், கரெக்டாக நம்மை அழைத்து இந்த கொண்டு வந்திருக்கிறாரு, அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் அதை முழு மனதோடு செய்யணும் அப்படின்னு ஓடி ஆடி எத்தனை டோனஸ் பிடிக்கணுமோ அத்தனை டோனஸ் பிடிச்சி அவங்க ரொம்ப செம்மையாக அதை செஞ்சாங்க. நிறைய டோனஸ் கொண்டு வர்றது, கூட்டிகிட்டு வர்றது, அது எல்லாமே செஞ்சாங்க. இன்னும் கூட அவங்க சொன்னாங்க, எனக்கு பிள்ளைங்க எல்லாமே எனக்கு பிள்ளைங்க தான். எந்த பிள்ளைகிட்டையும் நான் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டேன், எந்த பேரண்ட்ஸ்டையும் நான் பார்ஷாலிட்டி பார்த்தது கிடையாது. அதே மாதிரி வெல்ஃபேர் வார்டன்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியது. அவங்களுக்கும் நான் நிறைய செய்யணும். என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஒரு சாரி எடுக்கிறதாகட்டும் எதுனா கூட அவங்களுக்கும் நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால டீச்சர்ஸ் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, என்னை பொறுத்தளவில் அக்கா வந்து டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அதே இது பெற்றோருக்கும் கொடுப்பாங்க, வார்டன்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதனால அக்காவை அந்த இடத்துல நான் வச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அதுபோல் வந்து அவங்களுடைய சமுதாய பணி இது வந்து ஒரு தொடக்கம் தான். இந்த இடத்துல அவங்களுடைய பணி நிறைவு பெற்றாலும் இன்னும் தொடர்ந்து அவங்க சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அதே போல் செய்வாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கூல் உதவி செய்வாங்க. எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற ஒரு சகோதரியாக இருந்தாங்க. நான் எதுனாலும் உடனே அக்கா கேட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு விடை காண முடியாதுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, எல்லாம் நல்லா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எனக்கு இருந்தாங்க. எந்த ஒரு மீட்டிங் ஆனாங்கிறது, வீடியோ மீட்டிங் எதுனா கூட எனக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது எல்லாமே அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோட தொடர்ந்து இருக்கிறவங்களும் என்னோட இணைவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அக்காவுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்ததான் அவங்க பணி இன்னொரு நிறைவேறலை. என்னோட அவங்களுக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லா நிறைய டைம் கிடைக்கும். ஒருவேளை இப்போ பைபிள் அதில் ஆராய்ச்சியிலாம் ஈடுபடுறப்ப கூட என்ன தொடர்ந்து பைபிள் காரியங்களில், வேத வாசிப்பில், ஜபத்தில், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல அதில் தொடர்ந்து ஈடுபடுங்க. குடும்பத்தோடு நல்ல நேரத்தை செலவிடுங்க. நல்லா டூர் போங்க, என்ஜாய் பண்ணுங்க.
வாழ்க்கையில் பிடிச்சா இருங்க, என்னோட உடற்பயிற்சி செய்யுங்க, ஹெல்த்தியாக இருங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ விட்டதெல்லாம் இனிமேல் தொடருங்க. இதோடு முடியும் இறைப்பணியை இனிமேலிருந்து தொடருங்க. அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு முழு பலத்தை சுதந்திர தருவாராக. உங்கள் குடும்பத்தை எல்லாருமே வச்சு தேவன் பொறுப்பட்டுக் கொள்வதாக. நீங்கள் செய்கிற இந்த பூமியும் தேவாதி தேவன் பொறுப்பட்டுக் கொள்வார். அவர் கர்த்தருமே பாராட்டை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த முதல் உங்களுடைய லைஃப் ஜாலியாக இருக்கட்டு, சந்தோஷமாக இருக்கட்டு, வாழ்த்துக்கள் கூறி அமைகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கி பரிசு வழங்கிய காடுகளாக மேனியல் மண்டலி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டீச்சரின் அக்கா அவர்கள் ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது தந்தையான திலகவதி அவர்களை, எனது உடன் பிறந்த சகோதரி அவர்களை பணி நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பணியை செய்வது ஒரு மிகுந்த சிரமமான ஒரு பணி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி சாதாரண குழந்தைகளை அவர்கள் பராமரிக்கவில்லை. இந்த குழந்தைகளை நம்ம பராமரிக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்காகவே அவர் வாழ்ந்த மாதிரி 10 வருட காலங்கள் சிறப்பான முறையில் பணி செய்து முடித்திருக்கிறார். இந்த பணி இடத்தை வருகிற எவரும் நிறைவாக செய்வார்களா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு குழந்தைங்க பட்னியா இருக்கக்கூடாது. ஒரே சொன்ன மாதிரி டோனாஸ் அப்பப்போ பார்த்து டோனாஸ் வாங்கி இந்த குழந்தைகளை 10 வருஷமா சிறப்பாக பணி செய்து வெளியிலெல்லாம் கூட்டிட்டு போவா. எப்படி நம்ம டூரெல்லாம் கூட்டிட்டு போவா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம். நான் நினைப்பேன், டூருக்கெல்லாம் கூட்டு போறாள் இந்த பிள்ளைங்களை எப்படி பராமரித்து திருப்பி கூட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த மாதிரி ஒரு டூர் போனா கூட இந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியிடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படி நல்லா பராமரித்து இதுவரை சிறப்பாக பணி செய்து முடித்த அதற்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கு எனக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு உடல் சுதந்திரத்திலையும் அந்த பிள்ளைங்களுக்காக அவ பிளஸ்டி ஒரு மாதிரி எல்லாரும் மே மாதம் எங்கேயாவது ஊருக்கு போகணும்னு நினைப்பாங்க. இவளுக்கு ஒரே ஆப்ரேஷன் இல்லை, ஹாஸ்பிட்டல் தான் அவங்களோட கணக்கு. அந்த மே மாதம் கூட அவளுக்கு ரெஸ்ட் இருக்காது. அப்படி அந்த பெற்றோர்களையும் அவர் வருகிற பெற்றோர்களையும் நல்ல விதமாக பாராட்டி நல்ல விதமாக அவர்களிடம் பேசி இதுவரை சிறப்பாக பணி செய்து நிறைவு செய்தமைக்கு திருமையளித்த தேவாதி தேவனுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மாதிரி நாங்கள் யார் வந்தாலும் எல்லாரையும் நாங்கள் சொந்த பந்தம் யார் வந்தாலும் நல்லா வரவேற்று நல்ல விதமா செய்வாங்க இந்த ஆசிரியர்கள். அதே மாதிரி திடீர்னு வருவாய் என் மகளை துணி கொஞ்சம் டொனேஷன் கேட்பா. என் மகளும் நிறைவாக கொடுத்துருக்கிறார். நிறைய தலைவர்கள் அவர்களுக்காக பிள்ளைகளுக்காகவும் அவங்க ஆசிரியர்களுக்காகவும் நிறைய மகா நல்லா செய்திருக்கிறார். அந்த மாதிரி அவரோட எண்ணங்கள் பூரா எப்போ அந்த பிள்ளைகளுக்கு எங்க போய் டோனர்ஸ் வாங்கணும், எங்க போய் சிறப்பாக பணி செய்யணுங்கிற மாதிரி இந்த இடத்தை வருகிறவர்கள் இந்த விதமாக பூரணமாக செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி பண்பாங்களான்னு நான் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்த எனது சகோதரிக்கு எனது பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். எனது உறவினர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். அனைவரும் சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பணி நிறைவுறாங்கே உறவினர்களாக இந்த இடத்தில் கூறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த 32 ஆண்டுகள் என்பது ஒரு முழுமையான நிறைவான ஆண்டு. இப்போ இங்க பார்க்குற எல்லாருமே, இந்த உறவினர்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு சிறப்பான பணி செய்தவர்கள். அவருடைய அண்ணன் மூத்தவர் ராஜசூரியன் அவர்களும் அரசு துறையிலே சிறப்பாக பணிபுரிந்து
38 ஆண்டுகள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்து சிறப்பான பணிபுரிந்தவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள். அதே போல என்னுடைய அக்காவும் 32 ஆண்டுகள் பணிபுரிந்ததற்கு உறுதியாக இருந்த கேஸ் கிறிஸ்தவர்களுக்கும் கேஸ் கிறிஸ்தவ இடையவருக்கும் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வந்து இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சுக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எடுத்தாச்சு சரி அனைத்து உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பேக்கரி பயிற்சியாளர் திரு ஜெபராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து பேசுவார்கள். கூட நமது மெத்தட் பேராயம் மணிசேகர் ஐயாவுக்கு விருது செலுத்துகிறேன். அதோடு பள்ளி காலார் ஐயாவுக்கு விருது செலுத்துகிறேன். அதோடு பணிநிலை பெற்று இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நாங்கள் வந்து பொதுவாக எப்படி கூப்பிடுவோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க டீச்சருமாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு சகோதரின்ற அளவில் வந்து அக்கானா கூப்பிடுவோம். ஏன்னு கேட்டால் அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆரம்ப காலத்தில் என்னென்னா பிசப் சர்ச்சன் இல்லம் அண்ட் பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியுடைய நேம் வந்து ஹோம் அண்ட் ஸ்கூலுங்கிற மாதிரி பேர் இருந்தது. அதனால் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பணி செய்யும்போது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது பள்ளியினுடைய ஒரு நடவடிக்கைகள் எப்படின்னா ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பணிகளும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் பணிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் அக்கா வந்தாங்க பணிக்கு. அப்போ வந்து வாழந்து வரும்பொழுது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பான ஒரு வாழன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அதாவது எல்லாம் வந்து அவங்க அந்த பொறுப்புணர்ச்சியோட எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டாக இருப்பாங்க. எதுவும் ஒரு சின்ன தவறு அப்படின்னா உடனே சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெரிய தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எங்கள் பெரியப்பா வந்து ரெண்டு நான் அவங்க ஃபேமிலியில் வளர்ந்தவன். அவங்க வந்து என்னை எப்பவுமே சிறு வயதுலேருந்து என்னை அழைத்து கொண்டு போவாங்க. எங்கே சென்றாலும் கொண்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம திருமணத்தோடைய பணிகளை பற்றி ரொம்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஸ்கூலுங்கிறப்போ வந்து ஸ்கூல் கேம்பஸில் உள்ள வரும்போதே நம்ம அறியாத ஒரு சுபாவம் மாறிடும். எப்படி மாறணும்னா நம்ம அறியாமல் வந்து நம்மளை தாழ்வாக, அதாவது நம்ம பணி செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வருவோம். அது மாதிரி இங்கே உள்ளே வரும்போதே ஏதாவது ஒரு கீழே ஒரு பேப்பர் கிடந்தால் கூட அந்த பேப்பர் எடுத்து பேர் போடணும், அது நீட்டாக வைக்கணும் அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டோம். அது மாதிரி அவங்க ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூடாது, ஒரு டைனிங் ஹாலோ மற்றபடி சமையல் துறையோ மற்றபடி 4 மணிக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கணும், அந்த வாழங்கிறது வந்து கரெக்டாக இருப்பாங்க. பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஹெல்பர்ஸ் எப்படி கவனிக்கணும், ரொம்ப சிக்காக இருப்பாங்க. யோசிக்கணும் எவ்வளோ சிக்காக இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுடைய பணிகள் அப்போ பாராட்டினேன். அதில் வந்து அவளை வந்து நாங்கள் அக்காலாம் கூப்பிடுவோம். இது வரைக்கும் ஆச்சு நாங்கள் எங்கள் வாயார கூப்பிட வந்து அக்காலாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு அன்பு எங்களுக்கு. அவங்களுடைய பணிகள் மற்றபடி அவங்க வந்து ஒருவேளை இந்த இடத்துல வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், எம்கா முடிச்சிருக்கலாம், பிஎட் முடிச்சிருக்கலாம், டிஎஸ்சி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்கு நான் நிறைய கணிச்சேன். எப்படி கணிச்சேன் அப்படின்னா திரு அலெக்சாண்டர் சோம் சார் வந்து இப்போ படிக்கிறது இருந்தாங்க தாளலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறப்பான பணியை கற்றுக்கிட்டாங்க. அவங்க மூலமாக அவங்க வந்து பேராலயத்தினுடைய எல்லா குடும்பங்களுக்கும் சென்று எல்லா இடத்துலையும் வந்து நிறைய அணுகுமுறைகள் அவங்க பெரிய பெரிய நல்ல ஒரு அதிகாரிகள் வீட்டில் மற்றபடி பெரிய பெரிய இடங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க, அழைச்சிட்டு போவாங்க. அப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்கூலை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அப்போ இவங்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க ஒரு சும்மா இருப்பான்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து எல்லா பாடங்களையும் நல்லா அழகாக கற்றுக்கிட்டு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கட்ட கலைஞர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு திறமைகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இதை செய்யணும், அவங்க இந்த பணியை விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இதை யோசிக்கணும், வந்து இதை செய்யணும். அதுக்கு நல்ல ஒரு ஆர்வமுள்ள பணி இந்த பணி. அதற்கு நம்ம எப்படி பணம் தேடணும், அதை எப்படி நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தியாக மனப்பாடு கடைசி நேரங்களில் கொண்டு வந்தாங்க. அதை ரொம்ப வந்து நான் நினைக்கிறேன். கேட்டால் அது மாதிரி தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி அவங்க வந்து பள்ளியை வந்து நிறைய பெற்றாலும் கூட அவங்களோட பணி வந்து உண்மையிலேயே ஒரு தலைமாட்டில் வந்து ஒரு கல்யாணம் எப்படி பட்டுவோமாங்களோ அது மாதிரி அவங்க என்னன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மளுடைய சாதாரண பணி கிடையாது. பட் நார்மல் ஸ்கூலில் வந்து பணிநிலை பெற்று ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுடைய பணிகள் வேற, நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை பணிநிலை பெற்று ஓய்வு பெறக்கூடிய வேற. என்னன்னு கேட்டால் இப்போ நம்ம பணி நினைச்சிட்டு நம்ம போயிடலாம் நினைச்சா கூட நம்மளை அறியாம ஒரு சிந்தனை ஒரு சில பிள்ளைகளுக்கு ஒரு குறை வச்சுட்டோமே, அப்போ யாராவது
ஃபோன் பண்ணுவாங்க, பண்ணும்போது அவங்க நினைப்பாங்க, ஆமாம் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு. அவர் நிறைய வந்து நினைக்கணும், அவங்க நம்ம பிள்ளைகள் என்னைக்கு மறக்கக்கூடாது, ஸ்டாஃபை மறக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நான் என்னை பொறுத்தளவு வந்து நான் பெருமைக்காக பேசுகிறேன். இந்த ஸ்கூலில் படிச்சதுனால நானும் ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆகிட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே தாளாளரும் அவங்களுக்கு முடிவு பண்ணி எனக்கு திரும்ப நான் பணி கேட்கும் பொழுது அவங்க எனக்கு மனமோந்து பணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்கிட்ட தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் பணி செய்யணும்னு நான் விரும்புகிறேன். என்னை வந்து அவங்க கண்டிப்பாக நீங்கள் பணி செய்யணும்னு எனக்கு கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து பணி செய்து எனக்கு கற்றுறேன். எனக்கு பலமுறை கூட அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அவங்களுக்காக நம்மளும் ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக பணி விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபங்களில் ஏறணும். அது மாதிரி அவங்க வந்து எப்பவுமே வந்து அநேக உள்ளங்களை தேடி கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய ஜெபங்களை வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அன்றாடம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வந்து உணவு அதிகமான முக்கியமான காரியம். அதுக்கு நம்ம வந்து நிறைய காரியங்கள் உண்டு. அதில் முக்கியமானது அவங்களுடைய மனசில் வைக்கணும். ஏன்னா நிறைய குழந்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மூலமாக நிறைய பணங்கள் வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் பெரிய ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க செஞ்ச பணி ஆசிரியர் பணி சொல்ல முடியாது, ஒரு திருப்பணி என்று சொல்லலாம். ஏன்னா ஆசிரியர் பணிங்கிறதோட அவங்க வந்து உண்மையிலேயே வந்து வேறு நாட்களில் வந்து பிள்ளைகளுடைய நோக்கத்தை வந்து ரொம்ப கண்கருத்துமா வச்சிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து ஒரு ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பான உள்ளன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க நான் பார்ப்பேன், சொல்ல மாட்டேன், இன்னைக்கு பேசுறேன். என்னட்டா அவங்க அவங்களுக்கு பிள்ளைகளை அன்பு வச்சிருப்பாங்க. அந்த அன்பு வந்து யாருக்கும் வராது. நம்ம கூட சில நேரங்களில் கோபம் வச்சோம்னா இந்த பிள்ளைகளை வச்சு வந்து உண்மையிலேயே செய்ய முடியாத பணி தான். ஏன்னா நம்மளோட செய்யும்போது அவங்களோட சொல்லுவாங்க, அவங்களோட செய்ய முடியாது. அந்த இடத்துலையும் கூட வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து அவங்க அன்பு காமிச்சு அந்த பிள்ளைகளை அரவணைச்சு அவங்கள வந்து கைட் பண்ணி ஒரு தையல் படிக்கிறது மற்றபடி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அது சொல்லப்போனால் நிறைய அடுக்கடுக்காக சொல்லலாம், டைம் கிடையாது. அதை வந்து நான் ரொம்ப வந்து அவங்களுடைய பணிகளை வந்து நம்ம பாராட்ட குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அவங்க பிள்ளைகளுக்காக, அண்ணனுக்காக வேண்டி, மாமனாருக்காக வேண்டி கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அவங்க வந்து குடும்பத்துக்கு அன்புக்காக வேண்டி கண்டிப்பாக நான் அந்த காரியங்கள் ஆசைப்பட்டேன். கற்றுக்கிறேன். ஆனால் வாழ்த்துறை வழங்கிய ஜெபராஜ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக டீச்சர் குடும்பத்தின் சார்பாக டீச்சரோட அண்ணி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். சார் திருபாகரன் சாரோட அக்கா அவர்கள் பாப்பா சொன்னார். சரி, நமது அக்கா சுமதி அக்கா வந்து வாழ்த்துறை வழங்குவார்கள். ஐயாவுக்காக காலங்களுக்காக உங்களுக்காக பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து டீச்சரோட 18 வருடம் நான் பயணிக்கிறேன். ரொம்ப நல்லவங்க. ஸோ இவங்க ஏற்ற காலம் இருக்குன்னா அப்படின்னு சொல்லலை. ஆனாலும் உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க ஏசப்பா எப்படி சமைச்சாரோ அது போல அந்த இவங்க திருமணத்தன்னைக்கு இவங்க வாழ்த்துனவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன அப்படின்னா குணசாரி கண்டுபிடிச்சு சொல்ல அந்த விலை போய் பார்த்து முடியாது. அது போல அவர் இருட்டோடு எழுந்து தன் வேலையை செய்து தன் வேலை காரியத்துக்கு படியெடுத்தாங்க. நாங்கள் அவங்க கீழே வரை நிஜமானாக்கிய பிரின்ஸ்பால் அவங்க கஷ்ட கொடுத்தாங்க. எங்களுக்கு 2 நாள் முன்னாடி கூட இந்த விடுமுறையிலும் சம்பளம் எடுத்தாங்க. செஞ்சு சேலை ஸோ எனக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்களை பத்திரமாக பாதுகாத்துட்டாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் கோவாவாக எங்களை அழைத்து செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வீட்டிலலாம் மெட்ராஸாக போவோம், கன்னியாகுமரி அந்த மாதிரி சுற்றுலா போவோம். ஆனால் இவங்களோட வீட்டில் வந்து எங்களை கோவாவாக போனாங்க. நாங்கள் எந்த 5 பைசா காசு கூட நாங்கள் எங்கள் சொந்த காசு கூட நாங்கள் போட்டதில்லை. நல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாத்திரமில்ல இன்னைக்கு நான் விட்டுருக்கிற புடவை கூட எங்களுக்கு வாங்கி தந்தது எங்களுக்கு பிரின்ஸ்பால் தான். அதனால் எல்லா இடத்துலையும் இறங்கி அந்த இடத்துல எங்களுக்காக எல்லாம் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு நன்றி. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் போது அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பார். அதுபோல இந்த வேத வசனத்தின்படி இங்க செஞ்ச பணிக்கு அவங்களுக்கு என்னைக்குமே பலன் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தின் பலனிலிருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களையும் அவர் வீட்டாலே ஆசிரியப்பார். இந்த சிறிய கத்தரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பலனை கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் பாப்பாவுக்காகவும் தாத்தாவுக்காகவும் ஜெபாரசாருக்காகவும் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் எங்களை கூட அனைவருக்காகவும் இந்த ஜெபத்தில் கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சிறிய புத்தகோட அதாவது உலகத்தை விளைவிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லி என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு சிறிய கிட்ட அவங்க கொடுக்குறேன். வாழ்த்துறை வழங்கிய சுமதியக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது பைபிளா இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, அடுத்தபடியாக ஒரு சிறு வார்த்தையை மாமா அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். இந்த பணியை பாராட்டுகளாக கதிச்சேர்ப்பதான குருவானந்த அவர்களுக்கும் மற்றும் எங்களது பள்ளி தாளாளர்களுக்கும்
இந்த விழாவை பொறுப்பேற்று தலைமையாக சிறப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் எனது சகோதரி என்று சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லப்போனால் தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்கே வாழமாக இருக்கும்போது நான் பள்ளியில் வந்து சேர்ந்தேன். ஒரு குருவானவர் வந்து என்னை சேர்த்தார்கள். அப்பொழுது அப்பா இந்த வாடகை பள்ளியில் இருக்கும்போது எனக்கு இந்த ஷோரூம் பொறுப்பு எனக்கு இருந்தது. இரவு 10 மணி 10:30 வரைக்கும் காத்திருப்பார்கள் நான் கணக்கு முடிப்பதற்கு. அதுக்கு பிறகுதான் அது கை தாழ்த்தப்பட்டது. மறுநாள் அதை கணக்கு கொடுக்கலாம்னு சொல்லி மிகவும் சிறந்த ஒரு தலைமை ஆசிரியை. ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்யக்கூடியவர்கள். எப்படின்னு சொன்னால் போன் பண்ணி கொண்டிருப்பார்கள், அடுத்த கையிலே பணம் எனக்கு வந்து தந்து கொண்டிருப்பார்கள். பேங்கிலே பணம் போடுவதற்கு அடுத்த கையில பணம் வரும். நான் உண்மையை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், நான் எண்ணி கொண்டிருப்பேன். அது போன் பண்ணி முடித்தவர்கள் எழுத சொல்வார். இப்படியாக ஒரு சிறந்த தலைமை ஆசிரியை. மேலும் சொல்லப்போனால் என்னுடைய மகன் மருமகள் அந்த வழியாக அப்பா எனக்கு ஒரு உண்மையானவே உறவு மனைவி சகோதரியாக இருந்தார்கள். அவருடைய என்னுடைய மகன் திருமணத்துக்கு பிறகு ஒரு புதிய உறவு ஏற்பட்டார். இப்படியாக ஆண்டவர் நம்மை ஆசைக்கு வருகிறார். இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை ஒரு அஞ்சத்தலை ஓட்டமாக இருக்கிறது. வேதாகமத்திலே ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். இதன்படியாக அனுதினமும் சுறுசுறுப்பாக வேலை செய்வேன். ஒரு அஞ்சத்தாளர் என்று சொல்வது